லாஸ்ட்டா அந்த சார் அந்த ஸ்கூல விட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா ஓடிப்பாங்க. ஆனா, அவரோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த சார் அப்பவே கிளம்பிட்டு இருப்பாரு. ஆனா, அவர் எழுதி வச்ச லெட்டர் மட்டும் அவ கையில கிடைக்குது. ஸோ, அத எடுத்து பார்க்குற நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்ப பார்த்தா வேற ஒரு டீச்சர் வராங்க. ஆக்சுவலி இந்த டீச்சர் தான் வந்துட்டு முன்னாடி டெரரிஸ்ட்டா வந்திருந்தாங்க இல்லையா? அப்ப நம்ம ஹீரோயின் அவர போட்டு அடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த சார் வந்துட்டு, "நீ தான் என்ன அடிச்ச இல்லையா? உனக்கு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேவே டார்கெட் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எப்படிதான் இருக்கணும் அப்படின்றது நான் சொல்றபடி தான் நடக்கணும் அப்படின்ற மாரி. ஏற்கனவே இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்ப ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோயினால. அப்படியே கட் பண்ணா கிரவுண்ட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பர்த்டே வருது போல. அதனால அவங்க ஃப்ரெண்டு இந்த வாட்டி என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்கும்போது, எதுவும் இல்ல எப்பவும் போல நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி எப்பவுமே ஏ செக்ஷன் மட்டும் தான் உன்னோட பர்த்டே கூப்பிடுவ. இந்த வாட்டி அஞ்சுஜ அவ பி செக்ஷன்ல இருக்கா இல்லையா? அவள நீ எப்படி கூப்பிட போற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவேன். கண்டிப்பா அவள என் பர்த்டேக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த வாட்டி உன்னோட ஸ்பெஷல் பர்த்டேன்னு சொல்லு அப்படின்றாங்க. உடனே அப்படிலாம் கிடையாது. என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன இருந்தாலும் அவகிட்ட காசுலாம் கிடையாது இல்லையா? சோ என்ன கிஃப்ட் பண்ணுவாளோ யாருக்கு தெரியும் அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ரூம்ல உட்காந்து புக்ஸ் படிச்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் போறத பார்த்த உடனேவே அங்க ஒர்க் பண்ற சர்வன்ட் கிட்ட என்னோட பர்த்டே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்ற மாரி அவனோட பர்த்டேவ நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் அது எதுவுமே பெருசா கண்டுக்காம ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களோட தளபதி என்னவோ அவங்க எதையோ நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா சும்மா இல்லாம இந்த வாட்டி இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் அத சொல்லணும்ன்றதுக்காக ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு என்ன பண்ற நீ? எனக்கு வேலை இருக்குது. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவங்க ஏதோ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இல்லாம என்ன உனக்கு வேலை இருக்குது? என்ன தவிர்த்து இங்க பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த சார் வந்துட்டு என்கிட்ட நிறைய ஒர்க் குடுத்துருக்காரு. எங்க கிளாஸ் பி செக்ஷன் உனக்கே தெரியும் இல்லையா? அவங்க ரொம்பவும் படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணி ஆகணுன்ற மாரி சொல்லும்பொழுது, சரி, சரி. ஓகே, ஓகே. நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அவளுக்கு ஏதோ ஹெல்ப் மாரி பண்ணிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. அப்ப கிளாஸ் பசங்க எல்லாருமே இந்த வாட்டி ஹீரோவோட பர்த்டேக்கு நம்மள கூப்பிடுவாரா? எப்பவுமே ஏ செக்ஷன் மட்டும் தானே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் இங்க இருக்காங்களா? கண்டிப்பா கூப்பிடுவாருன்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோவுமே வந்துட்டு, இங்க பாரு என்னோட பர்த்டே இன்னைக்கு. சோ இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு. தயவு செஞ்சு வந்துருன்னு சொல்லும்பொழுது, இங்க பாரு எனக்கு வேலை இருக்கு. என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த கிளாஸ்ல வந்துட்டு, இங்க பாருங்க உங்கள எல்லாருமே நான் இன்வைட் பண்றேன். நீங்க எல்லாருமே வரணும்னா, கண்டிப்பா ஹீரோயினும் வரணும். சோ அவள கூட்டின்னு வந்துட்டு நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்ற மாரி அவன் அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல, "ஏய், இது ஒரு நல்ல சான்ஸ் ப்ளீஸ் எங்களையும் கூட்டிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லவுமே நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாவுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? சோ அவன பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குட் மெமரிஸ் இருக்கும் போல. எப்பவுமே நம்ம ஹீரோயின் மனசு கஷ்டப்பட்டா, சோகப்பட்டா இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. சோ இப்ப இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களோட லைஃப்ப பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் தான். "சீக்கிரமா வா, நேரமாவுது. அவனுக்கு எதனா கிஃப்ட் ரெடி பண்ணணும்ல" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுமே என்னாச்சு? எங்க கிளம்புறன்னு சொல்லும்போது, இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே ஸோ அதனால நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவனுமே ஏதோ ஒரு துணி மாரி வாங்கிட்டு வந்து குடுக்குறான். நம்ம ஹீரோயின் அத கட் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ்.